வணக்கம் நேயர்களே, வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் அரியாலை கிழக்கு பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய பூம்புகார் கிராமத்திற்கு. இப்பொழுது நாங்கள் இந்த பூம்புகார் கிராமத்திற்கு செல்லுகின்ற பிரதான வீதியிலே நிற்கின்றோம். இப்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். பிரதான வீதியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். கிராமிய தெய்வ வழிபாடுகளை முன்னிறுத்தி இவர்கள் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாகதம்பிரான், வீரபத்திரர், வைரவர் போன்ற தெய்வங்களை கூட இவர்கள் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். சரி நேயர்களே, இப்பொழுது அதை பார்க்கலாம். அரியாலை கிழக்கு பூம்புகார் பகுதியிலே இருக்கக்கூடிய பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் கடைக்கு முன்பாகத்தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து 5 வருட காலமாக இந்த பகுதியிலே இயங்கிக் கொண்டிருப்பதாக இங்கே இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இதற்கு அருகிலே இந்த பகுதிக்குரிய சனசமூக நிலையம் கூட இருக்கின்றது. அது குறித்தும் பார்க்கலாம். யுத்த இடைவேளையின் பின்னர் இராணுவத்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீள் குடியேற்றப்பட்ட ஒரு கிராமமாக இந்த பூம்புகார் கிராமம் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய சனசமூக நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய பொருளாதார அமைச்சு உத்தியோகத்தருடைய கட்டிடத்திற்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். நேயர்களே, இந்த பகுதியிலே இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. அது குறித்தும் இப்பொழுது பார்க்கலாம். பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். பூம்புகார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை தரம் 1 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுடைய கல்வி செயற்பாடை திறம்பட மேம்படுத்தக்கூடிய ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை இந்த பகுதியிலே இருக்கின்றது. இந்த பாடசாலை வளாகத்திற்குள்ளே சிறுவர்களுக்கென முன்பள்ளி கூட இருக்கின்றது. சண்முகா சிறுவர் முன்பள்ளி தான் அது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டினை திறம்பட மேம்படுத்தக்கூடிய ஒரு பாடசாலைகளாக இவ்விரு பாடசாலைகளும் அமைந்திருக்கின்றமை கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது.
பூம்புகார் கிராம பகுதியிலே அதிலும் குறிப்பாக எட்டாங்குறுக்கு தெரு வீதியிலே இருக்கக்கூடிய புளியங்குளத்திற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். இந்த புளியங்குளத்திற்கு ஒரு கதை இருப்பதாக இங்கே இருக்கின்றவர் கூறுகின்றார்கள். ஆரம்பத்திலே இந்த பகுதியில் ஒரு புளிய மரம் இருந்ததாகவும் அது பின்னர் தரிக்கப்பட்டதனால் அந்த பேரிலே இந்த குளம் அழைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்லாது இந்த பகுதியிலே தென்னை பனை மட்டுமல்லாது விருட்சங்கள் அதிகளவாக இருந்து யுத்தத்தின் காரணமாக அவை அனைத்தும் அழிவடைந்ததாக கூட கூறுகின்றார்கள். இதன் பேர் புளியங்குளமாக இருந்தாலும் கூட இங்கே தாமரை மலர்கள் அதிகளவாக காணப்படுகின்றது. கோடை காலம் என்பதனால் நீர் வற்றி அவை அனைத்துமே வாடிய நிலையில் இருக்கின்றது. இந்த குளத்திற்கு அருகிலே ஒரு அம்மன் ஆலயம் கூட இருக்கின்றது. இப்பொழுது இந்த அம்மன் ஆலயத்தினையும் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த குளத்தையும் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய பூம்புகார் புளியம் குளத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொது கோயிலாக இந்த முத்துமாரி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சூரியன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொது கோயிலாக இதை சொல்லுகின்றார்கள். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆலயம் ஒரு தனியார் காணிக்கெலாம் இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னம் யுத்த காரணத்தால் மக்கள் இடம்பெயர்ந்து போனோன்னா அழியப்பட்டது. அப்போ நாங்கள் கொஞ்சம் எல்லா ஊர் மக்களுமாக சேர்ந்து கொஞ்சம் நிதி திரட்டித்தான் இந்த ஆலயத்தை சிறிதாக செய்தாங்க. அதை பார்த்து நோர்வேயிலேருந்து வந்த வெளிநாட்டுக்காரர் எங்களுக்கு இந்த கோயிலை கட்டி பெருசாக தந்திருக்கணும். இதை விட கிழமையில் அன்னதானம், ஒரு வெள்ளியிலையும் அன்னதானம் தெரியணும். மற்றது வருஷங்கள் பெருநாள்கள் வரைக்கும் அதுக்கும் அந்த அன்னதானம் கொடுக்கணும். சகல முழு உதவியும் அவையெல்லாம் கூடுதலாக எங்களை செய்யணும். நோர்வேயில் இருக்கிற சுவர்ணா என்கிறவர், அவையில் தங்கச்சியார் இந்த மண்டபம் கட்டி தந்தவா. அங்கால சமைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கி தந்தவே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு பல தேவைகள் என்று இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன தேவைகள் இந்த ஆலயத்தை மெருகூட்ட வேண்டுமாக இருந்தால் என்னென்ன தேவைகள் தேவைப்படுகின்றன? எங்களுக்கு தேவை என்று சொன்னால் முக்கியமாக இந்த அம்மன் இருக்கிற பொது இடங்களில் குளம் தண்ணி நிரம்பி இருக்கணும். எங்களுக்கு அம்மன் ஆலயத்துக்கு இந்த குளம் பெருசாக இருந்தால் எங்கள் கிராமத்துக்கும் ஒரு தண்ணி வாய்ப்பு, நல்ல தண்ணி தான் எங்களோட கிராமம் ஃபுல்லாக. அந்த நல்ல தண்ணியை கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி, சேகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குளத்தை தான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. ஆலயம் பெரிதாக வேணுமென்ற அவசரம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த குளம் பெருசாக இருந்தேன்னா அம்மனும் குளிர்மையாக இருப்பாள். நான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் எனக்கு இந்த ஊரில் இருக்கிற தன்மை எனக்கு இவ்வளோ தெரியும். ஆலயத்திற்கென்று தேவைகள் ஏதாவது இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு தேவையானது ஒரு கிணறும் ஒரு மணி கோபுரமும் தான் முக்கியமாக எங்களுக்கு தேவை. மற்ற எது தேவையும் இல்லை. அதுக்கேற்ற எங்களுக்கு நிதி கொஞ்சமாக தந்தாலும் எங்களுக்கு நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து செய்து கொள்வோம். 30 வருடங்களுக்கு முன் மிக அழகிய செல்வச்செழிப்பு மிக்க கிராமமாக இருந்த இந்த கிராமம் நீண்டகால யுத்தத்தின் பின்னர் தன்னுடைய அழகினை சோவையினை இழந்த ஒரு கிராமமாக மாற்றமடைந்திருக்கின்றது. நீண்டகால இராணுவத்தினுடைய பிடியிலிருந்து 2011ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டு மக்கள் மீண்டும் குடியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது பல வீடுகள் ஓலைகளினால் அமைக்கப்பட்டு கிடுகுகளினால் மேயப்பட்ட வீடுகளாகவே இருக்கின்றது. நான் நிற்கின்ற இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த வீடு மிக அழகிய கற்களினால் அமைக்கப்பட்ட ஒரு அழகிய வீடாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இப்பொழுது மதில்களை கூட அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே இவர் இந்த பகுதியிலே இருந்து புலம்பெயர்ந்து சென்று இப்பொழுது வந்து இந்த வீட்டை கட்டி எழுப்புவதாக கூறியிருக்கின்றார். இப்பொழுது அவரோடு தான் பேச போகின்றோம். வாருங்கள் நேயர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். நான் ஏற்கனவே கூறியிருந்த இந்த வீட்டின் உரிமையாளராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். இவர் புலம்பெயர்ந்த நாடான ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரோடு தான் இப்பொழுது நாங்கள் பேச போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிராமத்தை பற்றி. இந்த கிராமம் நாங்கள் ஒரு 33 வருஷத்துக்கு முந்தி இங்கே வசிஞ்ச நாங்கள். அப்போ வசதி குறைவையும் அப்படி இப்படி இங்கே வாழ்ந்த நாங்கள். பிறகு இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் அதுக்கு பிறகு இப்படி இப்போ வந்திருக்கிறோம். இப்படி சின்ன சின்ன இந்த வீட்டை திருத்தி பழைய வழியும் இதில் கொஞ்சம் வந்திருக்க ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிறோம். மற்ற இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. பெரிய வசதி எல்லாம் குறைவு, ரோட்டுகள் எல்லாம் அப்படி. இந்த ரோட்டு தான் முக்கிய பிரச்சனை. ரோட்டு ஒன்றும் நடக்கவே முடியாது. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் எல்லாரும் விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியா இருக்குது வாகனத்தை. இதை இந்த கவர்மெண்ட் தான் இதில் எல்லாம் வடிவாக செய்து கொடுக்கணும் இந்த மக்களுக்கு. இந்த கேட்டுக்கொள்ளும். இந்த கிராமத்திலே பல தேவைகள் இருக்கும். அது முக்கியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன தேவைகள் இருக்கின்றது? முக்கியமாக இந்த ரோட்டு ஒரு பெரிய பிரச்சனை. மற்றது எல்லாருக்கும் வீடு கிடையாது. கட்டாயமாக இந்த வீட்டு திட்டங்களில் அவைகளுக்கு இந்த வீட்டை கொடுத்தா அதுகள் இயலக்கூடிய அளவு செய்து அவைகளும் வாழக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சிறு வயதிலே இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றீர்கள். உங்களால் மறக்க முடியாதது என்று ஏதாவது இருக்கும், அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மறக்க முடியாது, எல்லாம் மறக்க முடியாதுதான். ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே நல்ல கஷ்டத்தில் இருந்தார்கள். நானே ஒரு வெளிநாடு போய்த்தான் இப்படி இருக்கிறோம். அது மறக்க முடியாது. உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குதுன்னா, நீங்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சி வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நல்ல ஒரு ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு 2 தரம் போகுது. காலம்பரை ஒருக்கா போகும், பிறகு இரவைக்கும் போகும். நான் அது முக்கியமாக தவறாக பார்ப்பேன். அதை பார்க்குறதுல பெரிய சந்தோஷம். நாங்கள் இங்கே காண இயலாத இடங்கள் இங்கே காண இல்லாத இடங்கள் எல்லாம் இந்த ஐபிசி மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. பெரிய சந்தோஷம். நன்றி. என்ன அம்மா கூட அப்படி தான் சொல்லியிருந்தார் உங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை பற்றி. இப்போ அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களம்மா? நல்லது. நான் ஒவ்வொரு நாளும் 9 மணி நியூஸ் கட்டாயம் பார்ப்பேன். 9 மணி நியூஸும் 5 மணி நியூஸும் கட்டாயம் நான் நியூஸ் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஓடி வந்து 9 மணிக்கு நியூஸ் வணக்கம் நாடு எல்லா ப்ரோக்ராமும் பார்க்குறேன். நான் மண் வாசனை படம் பார்த்து சில கவலையாக தான் கிடக்குது. நாங்கள் இந்த கிராமத்திற்கு வருகின்ற பொழுது எங்களை அன்போடு வரவேற்று உபசரித்தவர்களில் இவர்களும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. கோரப்பிடியிலே சிக்குண்டு பல துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கக்கூடிய இந்த மக்கள் யுத்தத்தின் பிடியிலிருந்தும் இராணுவத்தினுடைய பிடியிலிருந்தும் சில குறுகிய காலத்திலே விடுவித்திருந்தாலும் கூட அவர்கள் மீளவும் இந்த பகுதியிலே குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் பார்க்கின்ற பொழுது பல பயன் தரக்கூடிய பல விருட்சங்களை வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது உணவு பயிர்களை கூட அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து நாங்கள் விடைபெற்று இன்னும் ஒரு முக்கிய இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களை நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். பூம்புகார் கடற்கரைக்கு அருகிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய தேவாலயமாக இது இருக்கின்றது. 1982ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பின்னர் 2013ஆம் ஆண்டு புனர்ஸ்தானம் செய்யப்பட்ட ஆலயமாக இது இருக்கின்றது. இப்பொழுது இதை பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்திற்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த முருகன் ஆலயம் தான் பாலமுருகன் ஆலயம் என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள். பூம்புகார் கடற்கரைக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் பார்ப்பதற்கு சிறிய ஆலயமாக இருந்தாலும் கூட தெய்வாம்சம் நிரம்பிய ஆலயமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தை பார்க்கலாம். நாங்கள் பூம்புகார் கடற்கரையிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். பார்ப்பதற்கு மிகவும் அழகிய கடலாக இது இருக்கின்றது. எங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியினை இந்த இடத்திலேயே நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது தொடர இருக்கின்றது. எங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியினூடாக பூம்புகார் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்த்தும் ரசித்தும் மகிழ்ந்தும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்கள் அன்பின் மயூரி. வணக்கம் நேயர்களே.